எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டே வந்து ஃபண்டமெண்டல் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம். அடுத்தது இன்ட்ரடக்ஷன் டு டேலியும் பார்த்தாச்சு. மூணாவது சாப்டராக நம்ம சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம டேலியில் பார்க்க போகிறோம். ஓகேவா? சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லேருந்து நம்ம பார்க்கலாம். டேலி எசென்ஷியலில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா டேலி எசென்ஷியல் ஃபஸ்ட்டு இதில் மொதல் செட்டில் என்னென்ன இருக்குன்னா, ஃபண்டமெண்டல் ஆஃப் அக்கௌண்டிங், இன்ட்ரடக்ஷன் டு டேலி ப்ரைம், மெயின்டைனிங் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ரெக்கார்டிங் அண்ட் மெயின்டைனிங் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன், பேங்கிங், ஜெனரேட்டிங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் எம்ஐஎஸ் ரிப்போர்ட், டேட்டா செக்யூரிட்டி அண்ட் கம்பெனி டேட்டா மேனேஜ்மெண்ட். இந்த மாதிரி இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சாப்டர் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு சாப்டர் நம்ம பார்த்துட்டோம். செகண்ட் சாப்டர் நம்ம போகிறோம். செகண்ட் சாப்டர் இதெல்லாம் பார்த்துட்டோம். நம்ம கான்செப்ட் ஆஃப் அக்கௌண்டிங் இதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ அதுலேருந்து நம்ம குயிட் ஆகிடுவோம். செகண்ட் சாப்டர்லேருந்து போகலாம். செகண்ட் சாப்டர்லேருந்து நம்ம போகலாம். ஒரு நிமிஷம். ஃபஸ்ட் சாப்டர் ஓகேவா? இல்லை இது பார்க்கலாமா? இதை ஒரு வாட்டி ஃபஸ்ட் சாப்டர் போதுமா இல்லை பார்க்கலாமா? என்னது பார்க்கலாமா போதுமா? போதும் சார். ஃபர்ஸ்ட் சாப்டர் டெஸ்டே முடிச்சாச்சு சார். அதான் சொல்கிறேன். இன்ட்ரடக்ஷன் டு டேலி ப்ரைம் இங்கேருந்து நம்ம பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் டு டேலி ப்ரைமில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது, டைப்ஸ் ஆஃப் லைசன்ஸ் இன் டேலி ப்ரைம், கெட்டிங் ஸ்டார்டட் வித் டேலி ப்ரைம், கம்பெனி கிரியேஷன் அண்ட் செட்டிங் அப் கம்பெனி ஃபியூச்சர் இன் டேலி ப்ரைம், நேவிகேட் ஃப்ரம் எனிவேர் டு எனிவேர் இன் டேலி ப்ரைம், ஆல்டர் அண்ட் ஷட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு டேலி ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்டு சாப்டர், 3 சாப்டர் இருக்குது. அதில் இன்ட்ரடக்ஷன் டு டேலி ப்ரைமில் டேலி ப்ரைம் இஸ் த வேர்ல்டு ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட். இதெல்லாம் சும்மா அது கதை சொல்லுவானுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்ப்ளிஃபை த சிம்பிளஸ்ட்டு, கிரேட்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி, லுக் ஃபீல் வெல், இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறாங்க. டேலி ப்ரைமில் ஃபஸ்ட்டு சிம்ப்ளிசிட்டி, பிளேசிங் ஸ்பீடு, வேகமாக ஒர்க் பண்ணணும். அடுத்தது பவர் ஆஃப் அக்சஸிங். பவர் ஆஃப் அக்சஸிங்னா நீங்கள் ஒரு ரிப்போர்ட் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரில் டவுன் வரைக்கும் போகலாம். இதுதான் பவர் ஆஃப் அக்சஸிங். அலோவ்ஸ் ட்ரில் டவுன் ஃபெசிலிட்டி ஃப்ரம் ரிப்போர்ட் லெவல் டு வவுச்சர் லெவல், டிரான்சாக்ஷன் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ஃப்ளெக்சிபிலிட்டி. எந்த மாதத்துக்கு எந்த பீரியடுக்கு வேணாலும் நீங்கள் போய்க்கலாம். தட் இஸ் கால்டு ஃப்ளெக்சிபிலிட்டி. ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது, சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் இருக்கீங்க, அதே டேட்டா இன்னொரு ஃபினான்ஷியல் இயரும் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபினான்ஷியல் இயர் மாறிக்கலாம். இல்லை அந்த ஃபினான்ஷியல் இயருக்குள்ளே எந்த மந்த்து, நீ வந்து டிசம்பர் மந்த்து தான் இல்லை, 15/4/2012 15/4/2013 வரைக்கும் வேணும் அப்படின்னா கூட பார்க்க முடியும். அடுத்தது ஸ்கேலபிலிட்டி அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மந்த்தை வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். என்னென்ன மந்த் வேணும், எப்படி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து டேலியோடைய ஃபியூச்சர். ரெண்டாவது ரியல் டைம் ப்ராசஸிங் அப்படிங்கிற. ரியல் டைம் ப்ராசஸிங் அப்படின்னா என்னென்னா, டேலியில் நீங்கள் ஒரு என்ட்ரி போடுறீங்க. அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் மொத்தம் 8 இருக்குது. அந்த 8 வகையான அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் நீங்கள் என்ட்ரி போட்டிங்கன்னா, என்ட்ரி போட்ட வேகத்துக்கு என்ன பண்ணணும், அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த செகண்ட் இல்லை, அதே செகண்ட்லேயே ட்ரையல் பேலன்ஸு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இந்த மாதிரி என்னென்ன ரிப்போர்ட்ஸ் இருக்கோ எல்லா ரிப்போர்ட்டையும் அட் ஏ டைமில் அது ஜென்ரேட் ஆகிடும். இப்போ மற்ற சாஃப்ட்வேர்லாம் இட் டேக்ஸ் சம்டைம்ஸ், பட் டேலி ப்ரைம் அப்படி இல்லை. ஒன்ஸ் த என்ட்ரி சேவ்டு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும்.
அடுத்தது இன்டெலிஜென்ட் செட்டப் மேனேஜர். நீங்கள் செட்டப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது, ஈஸியாக நீங்கள் பண்ண முடியும். மல்டிலிங்குவல் கெப்பாசிட்டி இருக்குது டேலியில். அதாவது நீங்கள் வந்து ஒரு லாங்குவேஜில் என்ட்ரி பண்ணிவிட்டு இன்னொரு லாங்குவேஜில் நீங்கள் ரிப்போர்ட் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷில் என்ட்ரி பண்ணிவிட்டு அதையே வந்து நீங்கள் ஹிந்தியில் எனக்கு ஒரு ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் டேலியோடைய ஃப்யூச்சர் அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து கோடு கிடையாது. முன்னாடிலாம் வேறு வேறு சாப்பு அந்த மாதிரி தான் கோட் பேஸ்டு. இதில் கோடு வேர்டெலாம் கிடையாது. ஈஸி நேவிகேஷன், ஒரு ரிப்போர்ட்லேருந்து இன்னொரு ரிப்போர்ட்டுக்கு நீங்கள் ஈஸியாக போக முடியும். மல்டி டாஸ்கிங், டேலி ப்ரைம் வந்து பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் இருக்குது. மல்டி டாஸ்கிங் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரே நேரத்தில் நிறைய வேலை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீ பர்ச்சேஸ் என்ட்ரி போட முடியும். பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டுகிட்டே இருக்கும்போது ரெசிப்ட் என்ட்ரி போடலாம். ரெசிப்ட் என்ட்ரி போட்டுகிட்டே இருக்கும்போது பேலன்ஸ் ஷீட்டு போகலாம். ஸோ ஒரே நேரத்தில் நீங்கள் ஒரு ஒர்க்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் இன்னொரு ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்கலாம் சைமல்டேனியஸாக. மல்டி டாஸ்கிங். பிரிண்டிங், இன்வாய்ஸஸ் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இமெயில் பண்ண முடியும், நிறைய எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோடிங். யூ கேன் ஸ்டார்ட் யூஸிங் டவுன்லோட். டேலி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அங்கே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் டேலி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணுன்னா விண்டோஸ் 7 அல்லது அதுக்கு அப்புறம் மேற்பட்ட டேலி ப்ரைம் வேணும் அப்படின்னா விண்டோஸ் 7க்கு மேலே தான் இருக்கணும். 64 பிட் ஆப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கணும். இந்த ரெசல்யூஷனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டலேஷன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தாலே போதும். அதுவே உங்களுக்கு வந்து எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு அதை வந்து உங்களுக்கு இது பண்ணும், கைட் பண்ணும். டேலியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 லைசன்ஸ் இருக்குது. ஒன்று சில்வர்னால் ஒரே ஒரு கம்ப்யூட்டரில் மாத்திரம்தான் யூஸ் பண்ண முடியும். இன்னொன்று கோல்டு, அதுக்கு பேர் மல்டி யூசர்னு பேர். மல்டி யூசர் வந்து பார்த்திங்கன்னா சர்வரில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி மேலே இந்த சர்வர் இருக்கு இல்லையா, சர்வரில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய சிஸ்டமில் நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். தட் இஸ் கால்டு மல்டி யூசர். இது இல்லாமல் டேலி வந்து ரெண்டலாகவும் கிடைக்கிது. ரெண்டல் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு சிங்கிள் யூஸரும் ரெண்டலில் கிடைக்கிது, மல்டி யூஸரும் ரெண்டலில் கிடைக்கிது. ரெண்டல் வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர்லியாக இருக்குது, ஆனுவலியாக இருக்குது, மந்த்துக்கு இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஆனால் வீக்கு கிடையாது. ஆக்சுவலாக வந்து ஆஃப்டர் ஸ்டார்டிங் டேலி ப்ரைம் ஃபார் த ஃபஸ்ட் டைம் லைசன்ஸ் ஸ்க்ரீன் வில் அப்பியர் வித் மெசேஜ் வெல்கம் டு டேலி ப்ரைம். இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். ஓகேவா? டேலியை இன்ஸ்டால் பண்ணால் என்ன ஆகும், இந்த மாதிரி வெல்கம் டு டேலி ப்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு லைசன்ஸ் வரும், இந்த ஸ்க்ரீன் வரும். இதில் 4 ஆப்ரேஷன் இருக்கும். நீ காசு கொடுத்து வாங்கி ஆக்டிவேட் பண்ணுற வரைக்கும் இந்த ஸ்க்ரீன் வந்துட்டு தான் இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி டைம் நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணும்போது லேப்டாப்பில் whenever you are opening டேலி ப்ரைம் இந்த மாதிரி வெல்கம் டு டேலி ப்ரைம் மெசேஜ் வந்துட்டு தான் இருக்கும். எப்போ இது கட் ஆகும்னா ஒன்ஸ் யூ பை அண்ட் ஆக்டிவேட் த லைசன்ஸ், அப்போ கட் ஆகும். இந்த ஸ்க்ரீனில் 4 ஆப்ஷன் இருக்குது. கண்டினியூ இன் எஜுகேஷன் மோட். சப்போஸ் நீ எஜுகேஷன் மோடுக்கு கண்டினியூ பண்ணுற அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோ. அதர்வைஸ் நீ காசு கொடுத்து வாங்கினதுக்கப்புறம் ஆக்டிவேட் ஆர் ரீஆக்டிவேட், அப்போ அது யூஸ் ஆகும். நீங்கள் வந்து லைசன்ஸ் ஆக்டிவேட் பண்ணணுன்னா டேலி ப்ரைமை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் நியூ லைசன்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சீரியல் நம்பரும் ஆக்டிவேஷன் கீயும் கேட்கும், அட்மினிஸ்ட்ரேட்டர் இமெயில் ஐடி கேட்கும். இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் இமெயில் ஐடிக்கு அது என்ன பண்ணும், நீங்கள் தான் அது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அன்லாக் லைசன்ஸ் கீ அனுப்பும். அந்த அன்லாக் லைசன்ஸ் கீ இமெயிலில் வரும். அந்த அன்லாக் லைசன்ஸ் கீயை தூக்கி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லைசன்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அது வந்து எஜுகேஷன் வெர்ஷன்லேருந்து இப்படி மாறிடும். ஓகேவா? ரீஆக்டிவேட் லைசன்ஸுங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, நீ ஒரு சிங்கிள் யூஸர் வச்சுருக்க லேப்டாப் ரிப்பேராக போயிடுச்சு, இன்னொரு லேப்டாப் மாற்றுறீங்க அல்லது இன்னொரு கம்ப்யூட்டருக்கு மாற்றுறீங்க. அந்த மாதிரி நேரத்தில் யூ ஹாவ் டு யூஸ் த ரீஆக்டிவேட் லைசன்ஸ். அதுக்கப்புறம் டிஎஸ்எஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எவ்ரி இயர் யூ ஹாவ் டு பை. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா டேலி சாஃப்ட்வேர் சர்வீஸ். சப்போஸ் டேலியில் சில அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் QR கோடு, வாட்ஸ்அப்பு, இந்த பெனிஃபிட்லாம் வேணும் அப்படின்னா உனக்கு டிஎஸ்எஸ் வந்து நீ வாங்கிக்கணும். எவ்ரி இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன். அது டேலியில் எப்படி நீங்கள் ரீஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னா, நீங்கள் டேலி ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு எஜுகேஷன் மோட் லைசன்ஸ் இல்லைன்னா அது ஒரு ஸ்க்ரீன் காட்டும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா F7 கொடுத்து ரீஆக்டிவேட் செலக்ட் பண்ணிட்டீங்க. டேலியோடைய யூசர் ஐடி அண்ட் .NET யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸு ஆக்டிவேட் ஆகிடும். இந்த மாதிரி யுவர் லைசன்ஸ் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ரீஆக்டிவேட்டட் அப்படின்னு வரும். ரீஆக்டிவேஷனுங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம்.
சப்போஸ் அந்த ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம் போகிறீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற சிஸ்டமில் நீங்கள் சரண்டர் பண்ணணும். அந்த சிஸ்டம் ஓப்பன் பண்ண முடியல, பழைய சிஸ்டம் ஓப்பன் பண்ண முடியல, புது சிஸ்டமில் பண்ணுறீங்க அப்படின்னா புது சிஸ்டமில் ஏற்கனவே இருக்கிற சிஸ்டமில் நீங்கள் சரண்டர் பண்ணிவிட்டு திரும்பவும் ஓப்பன் பண்ணணும். எப்போதும் மறக்காதீங்க, மெயில் ஐடி பர்ஃபெக்டாக இருக்கணும். அந்த மெயில் ஐடிக்கு தான் பாஸ்வேர்டே வரும். சப்போஸ் டேலி .net பாஸ்வேர்டை மறந்துட்டிங்கன்னா கவலைப்பட வேண்டாம், அந்த பாஸ்வேர்டை நீங்கள் ரீசெட் பண்ணிக்க முடியும். அடுத்தது லைசன்ஸ் ஃப்ரம் த நெட்வொர்க்கு. இது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா ராமகிருஷ்ணா மிஷனில் சர்வரில் டேலி இருக்குது, நாங்கள் பசங்கள்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் லைசன்ஸ் வந்து சர்வர்லேருந்து எடுத்துக்கணும் அப்படின்னா லைசன்ஸ் ஃப்ரம் த நெட்வொர்க் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒர்க் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா யூசர் 1 2 3 4 எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா சர்வர்லேருந்து எடுத்துக்கிறாங்க. யூசர் 1 தான் சர்வர், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டு. ஸோ கிளைண்ட் சிஸ்டத்துக்கு சர்வர்லேருந்து லைசன்ஸ் போகுது, இப்படி போகும். எஜுகேஷன் மோடில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் வந்து டேட் ரெஸ்ட்ரிக்ஷன் எந்த மாதம் 31 நாள் இருக்கோ அங்கே தான் எடுத்துக்க முடியும். எஜுகேஷன் மோடில் ஒர்க் பண்ணால் என்ன பண்ணணும், கண்டினியூ இன் எஜுகேஷன் மோட் அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எஜுகேஷன் மோடில் ஒர்க் ஆகும். அடுத்தது கம்பெனி கிரியேஷன். நீங்கள் டேலி வந்து ஓப்பன் பண்ணதுமே அது செலக்ட் கம்பெனி ஸ்க்ரீன் தான் ஃபஸ்ட்டு வரும். என்ன வரும், இது அடிக்கடி கேட்பாங்க. டேலி இன்ஸ்டால் பண்ண உடனே எந்த ஸ்க்ரீன் வரும் அப்படின்னா செலக்ட் கம்பெனி ஸ்க்ரீன் அதுதான் வரும். ஓகேவா, இந்த ஸ்க்ரீன் பேர் செலக்ட் கம்பெனி ஸ்க்ரீன். ஸோ இதுதான் வந்து செலக்ட் கம்பெனி ஸ்க்ரீன், இந்த ஸ்க்ரீன் வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் செலக்ட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று கிரியேட் கம்பெனி, இன்னொன்று செலக்ட் ரிமோட் கம்பெனி, அடுத்தது ஸ்பெசிஃபை பார்த்து செலக்ட் ஃப்ரம் ட்ரைவ். இப்போ கிரியேட் கம்பெனி எதுக்காக, டேலியில் ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறதுக்காக. செலக்ட் ரிமோட் கம்பெனி அப்படிங்கிறது இப்போ எனிடெஸ்கில் நீங்கள் என்ன கனெக்ட் பண்ணுறீங்களா அதுதான் செலக்ட் ரிமோட் கம்பெனி. அப்படின்னா கம்பெனியோடைய டேட்டா ஒரு இடத்துல இருக்கும், நீ இன்னொரு இடத்துல உட்காந்துட்டு டேலியை ஆன் பண்ணி நீங்கள் உன்னோட டேலியை ஆன் பண்ணி அந்த டேலியிலேருந்து இந்த டேலியை நீ கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸ்பெசிஃபை பாத் அப்படின்னா உன்னுடைய இடம் எது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அந்த ஸ்பெசிஃபை பாத் வந்து டேலியில் ஒய் அதில் இருக்கும். அதில் வந்து உன்னுடைய டேட்டாவை நீ ஸ்டோர் பண்ணிட்ட அப்படின்னா வென்எவர் யூ ஓப்பன் டேலி ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். அது ஸ்பெசிஃபை பாத். செலக்ட் ஃப்ரம் ட்ரைவ்ங்கிறது பீரோலேருந்து துணியை பீரோவை திறந்து உன்னுடைய ட்ரெஸ்ஸை எடுக்கிற மாதிரி அது செலக்ட் ஃப்ரம் ட்ரைவ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நீ வந்து க்ரியேட் கம்பெனிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பண்ணலாம். இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ கெட்டிங் ஸ்டார்டட் வித் டேலி வந்து எங்கேருந்து வேணாலும் எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதில் டாப் மெனுவில் என்னென்ன இருக்கும், டாப் மெனுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ட் கே கம்பெனி, ஆல்ட் ஒய் டேட்டா, ஆல்ட் இசட் எக்ஸ்சேஞ்சு, ஆல்ட் ஜி கோட்டு, ஆல்ட் ஓ இம்போர்ட்டு, ஆல்ட் இ எக்ஸ்போர்ட்டு, இமெயில், பிரிண்ட்டு, F1 இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் மெனுவில் இருக்குது. ஆல்ட் கே கம்பெனி அது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா என்னாகும், நீங்கள் வந்து பார்த்தீங்க ஆல்ட் கே கம்பெனியை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு கம்பெனி ஆல்டர் பண்ணுறது அல்லது டெலீட் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், லைவாக உங்களுக்கு நம்ம காட்டுவோம். ஒவ்வொரு டாப் மெனுவில் இருக்கிற ஒவ்வொன்றையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, டாப் மெனு அதே மாதிரி சைடு மெனு இதில் என்னென்ன ஷார்ட்கட் கீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதில் நீங்கள் ஃபெமிலியராக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபெமிலியர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டரில் கொஸ்டின் போட்டிருக்கேன், பார்த்துப்போம். இப்போ பாருங்கள், டேலி கண்டினியூ இன் எஜுகேஷன் மோட். செலக்ட் ஃப்ரம் ட்ரைவ்னாக்க இப்போ ட்ரைவில் என்னுடைய பீரோவை திறந்து நான் டேட்டாவை எப்படி எடுக்கிறேன் பாருங்கள். 107 பேட்சில் ஏதோ ஒரு டேட்டாவை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குஷ்பு எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுறோம். இதுதான் வந்து டாப் மெனு அப்படின்னு பேர். இது ரைட் மெனு. டாப் மெனுவில் என்ன இருக்குது, ஆல்ட் கே கம்பெனி. இது வந்து ஆல்ட் கே கம்பெனியை வச்சு என்ன பண்ணலான்னா நகை வேணும்னா நகை கடைக்கு போடும் மாதிரி நீ ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணணும்னா கம்பெனி மெனுக்கே போகணும். கம்பெனி மெனுவில் என்னென்ன இருக்குது இதெல்லாம் வந்து நோட்டில் அப்படியே எழுதிக்கணும். ஆல்ட் கே அப்படின்னு போட்டு அதுக்கு கீழே இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். ஆல்ட் கேல ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணணும், ஆல்ட் கே க்ரியேட். ஒரு கம்பெனி ஆல்டர் பண்ணணும், ஆல்ட் கே ஆல்டர்.
ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு சேஞ்ச் ஆகணும், ஆல்ட் F3. இருக்கிற கம்பெனியை க்ளோஸ் பண்ணணும், ஷட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணணும், அது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஃபியூச்சர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி இருக்குது, இதனுடைய ஃபியூச்சருக்கு போகணும், ஆல்ட் K F11 ஃபியூச்சர்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் கேல செக்யூரிட்டி லெவல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு செக்யூரிட்டி லெவல் செக் பண்ணணும். அப்போ செக்யூரிட்டி லெவல் செக் பண்ணணும்னா கண்ட்ரோல் அக்சஸ் எஸ் கொடுத்து நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி, டேலி ஆடிட் ஃபியூச்சர் வேணும்னா எஸ்ஸு, எஜுகேஷன் இது வந்து நோ கொடுத்துட்டு நீங்கள் எஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேலி வால்ட்டு பாஸ்வேர்ட் செட் பண்ணணுமா, நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டேலி வால்ட்டு பாஸ்வேர்ட் செட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் வேணும்னா உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தால் செட் பண்ணுங்கள், ஆனால் டேட்டா போயிடுச்சுன்னா என்கிட்ட வந்து கேட்காதீங்க. இப்போ ஆல்ட் ஒய்யில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, கம்பெனியோடைய டேட்டா அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து டேட்டாவை எப்படி பேக்கப் எடுக்கிறது, எடுத்த பேக்கப் டேட்டா இருக்குது பட் ஒரிஜினல் வேணும், அது இல்லை, போயிடுத்து, டெலீட் ஆகிடுச்சு, அதை எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது. ஸ்ப்ளிட்டு, ஒரு கம்பெனியோடைய டேட்டாவை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது. அதாவது 2 வருஷம் டேட்டா இருக்குது, இப்போது ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சு போகும்போது ஒரு டேட்டாவை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கம்பெனி எப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், 1/4/21 ஆரம்பிச்சிருக்கோம். இந்த டேட்டாவை நான் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணும்போது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ப்ளிட் டேட்டா அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1/4/22 நான் இந்த கம்பெனியை நான் ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ பார்த்து நான் எஸ் கொடுத்தேன்னா இப்போ வந்து அந்த கம்பெனி வந்து என்னாகும், ஸ்ப்ளிட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்ப்ளிட் டேட்டா. ஒரு கம்பெனியை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஆல்ட் ஒய். ஆல்ட் இசட் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது சிங்க்ரனைசேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவே பில், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. இப்போ பாருங்கள் டேலியில் டேட்டா வந்து ஸ்ப்ளிட் ஆகிட்டுருக்கு. 21-22 டேட்டா தனியாகவும், 22-23 டேட்டா தனியாகவும், 21-22 அண்ட் 22-23 ரெண்டு சேர்ந்த டேட்டா ஒன்றாவும் இருக்கும். இது வந்து என்ன வெர்ஷன் தெரியல, பட் இது வெர்ஷன் 6.0 இருந்ததுன்னா ஒரு 2 டேட்டா தான் இருக்கும். 6.0 இல்லை அதுக்கு கீழே அப்படின்னா 3 டேட்டா, ரைட். இது வந்து வெர்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, F1ல் போயிட்டு எபவுட் அப்படின்னு இருக்குல்ல, அதில் போய் இந்த பி கொடுத்தீங்கன்னா இது என்ன வெர்ஷன் அப்படிங்கிறது தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா வெர்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும், F1ல் எபவுட் அங்கே போனீங்கன்னா இங்கே தான் வெர்ஷன் என்ன ரிலீஸ் அப்படின்னு இருக்கும். இது எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும், ரைட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆல்ட் KH. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 21-22 22-23 இதில் இருக்குது. 21-20 தனியாகவும் 22 தனியாகவும். இப்போ இந்த கம்பெனியை ஓப்பன் பண்ணால், இந்த கம்பெனி ஓப்பன் பண்ணின்னு வச்சுக்க 21 இருக்கா. இப்போ இந்த கம்பெனி ஓப்பன் பண்ணுங்க 1/4/21. ஒரு நிமிஷம், ஆல்ட் KH. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குஷ்பு எலக்ட்ரானிக்ஸ் எத்தனை கம்பெனி இருக்குன்னு பாருங்கள். குஷ்பு எலக்ட்ரானிக்ஸ் 21-22, இது 21லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 22லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த கம்பெனியை செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த கம்பெனியை செலக்ட் பண்ணும்போது ஆல்ட் K ஆல்டரில் ஃபினான்ஷியல் இயர் 1/4/22 ஆகிடுச்சு. 21-22 டிரான்சாக்ஷன் ஏதாவது இருக்குமா இதில் அப்படின்னா இருக்காது. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் ஒய் டேட்டாவில் ரிப்பையர் அண்டு மைக்ரேட். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ட் KH போகிறேன். இதில் பாருங்கள் சில டேட்டா வந்து ரிப்பையர்னு இருக்கும், சில டேட்டா இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ டேட்டா வெர்ஷன் டெமோ கம்பெனின்னு இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து என்ட்ரு பண்ணால் ரிப்பேர் பண்ணட்டுமான்னு கேட்கும். எப்போ ரிப்பேர் பண்ணட்டுமான்னு கேட்கும், டேலி பிரைம் எடிட் லாக் 5.1ல் இருக்குது, இதை ரிப்பேர் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும். இங்கே நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரிப்பேர் ஆகுமா அப்படின்னா ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து இதுவும் எடிட் லாக்கு அதுவும் எடிட் லாக்கு அப்படிங்கிறதுனால இந்த டேட்டா வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, பிரச்சனை இல்லை. இப்போ இது ஓப்பன் ஆகும் டெமோ கம்பெனி. இது வந்து மைக்ரேஷன் ரெக்வயர்டு அப்படின்னா பழைய டேட்டா, அதாவது 2.0லேருந்து மேலே ஹையர் வெர்ஷனுக்கு போகிறது. ஸோ ஹையர் வெர்ஷன் அப்கிரேட் பண்ணணும்னா மைக்ரேஷன் டேட்டா, ஓல்டு வெர்ஷன்லேருந்து நியூ வெர்ஷனுக்கு போகணும், நியூ வெர்ஷன்லேருந்து ஓல்டு வெர்ஷன் போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து டேட்டா ரிப்பயர்டு. ஓகேவா? அதுக்கு வந்து மைக்ரேஷன் ரெக்வயர்டுங்கிறது லோயர் வெர்ஷன், நியூ டேட்டா வெர்ஷனுங்கிறது ஓல்டுக்கு போகணும் அப்படின்னா ரிப்பயர். இதை போய் ஓப்பன் பண்ணால் ரிப்பயர்னு கேட்கும். ஸோ எப்போ எது கேட்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது டேட்டா பாத் அப்படிங்கிறது உன் டேட்டாவை எங்கே வைக்கிறது, எப்போ நீங்கள் டேட்டா பாத்தை யூஸ் பண்ணுறது. டேட்டா பாத்தை நீங்கள் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா
நீங்கள் வந்து டேட்டா பாத்தை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் சிஸ்டமில் உங்களை தவிர வேறு யாரும் டேலி யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நீங்கள் டேட்டா பாத் வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சீனியர் ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம் அங்கே பாருங்கள். அங்கே வந்து பார்த்திங்கன்னா டேலி வந்து மார்னிங்கில் ஒரு பேட்ச் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு பேட்ச் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் அடுத்த நாள் காலம்புற திரும்பவும் வேறு ஒரு பேட்ச் வரும். அப்போ அதே மார்னிங் வேறு பால் வரும். அப்போ அந்த இடத்துல வந்து இது ஏன் இடம்னு யாராவது சொல்ல முடியுமா? காலம்புற நான் வந்து உட்காந்தேன், சாயந்தரமும் இந்த இடத்துல யாராவது உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ அந்த மாதிரி இடத்துல நீ டேட்டா பாத்தை செட் பண்ணிட்டேன்னா, உன் டேட்டா பாத்தில் இன்னொருத்தன் வந்து இது பண்ணிட்டு போயிடுவான், என்ட்ரி போட்டு போயிடுவான் உன் கம்பெனியில். ஸோ இந்த மாதிரி காமனாக ஒரே கம்ப்யூட்டரை வேறு வேறு ஆள் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா நீங்கள் டேட்டா பார்த்து செலக்ட் பண்ணக்கூடாது, செலக்ட் ஃப்ரம் ட்ரைவ் அப்படின்னா உனக்குன்னு ஒரு ஃபோல்டரை வச்சுக்கணும். நீ ஒர்க் பண்ண வரும்போது செலக்ட் ஃப்ரம் ட்ரைவில் உன்னுடைய ட்ரைவில் உன் ஃபோல்டரை செலக்ட் பண்ணி அங்கே உன்னுடைய டேட்டாவை சேவ் பண்ணணும். இல்லை சார் இது இப்போ பார்த்தீங்க, இப்போ இங்கே இருக்குது இந்த கம்ப்யூட்டர், என் கம்ப்யூட்டர் நான் மாத்திரம் தான் யூஸ் பண்ணுறேன், அப்போ நான் வந்து இங்கே டேட்டா எங்கே வைக்கலான்னு ஸ்பெசிஃபை பண்ணலாம். இதே ராமகிருஷ்ணா மிஷனில் நான் மாத்திரம் யூஸ் பண்ணுறேன்னா அந்த கம்ப்யூட்டர்னால் கிடையாது, சில ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அவர் ஹரி சார் வந்து யூஸ் பண்ணுவார். ஸோ நான் உட்காந்துருக்கிற சிஸ்டம் யார் வேணால் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் டேட்டா பாத் செட் பண்ணுறதுங்கிறது தப்பு, பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் டேலி பேக்கப் பாத். பேக்கப் பாத் அப்படிங்கிறது நீ எங்கே வந்து பேக்கப் எடுக்கும் போதெல்லாம் எங்கே வைக்கணும் அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறது. அதே மாதிரி ஆல்ட் இசட்டில் என்ன இருக்குது பாருங்கள், டேட்டா சிங்க்ரனைசேஷன் இருக்குது. இப்போ ஒரு கம்பெனியை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆல்ட் இசட் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது பாருங்கள் ஆல்ட் இசட். ஆல்ட் இசட்டில் ஈவே பில் அனுப்பணும்னா ஈவே பில் போகிறதுக்கு ஆல்ட் இசட்டில் தான் இருக்குது. ஈவே பில் ஓகேவா? ஈவே பில் போடுறது, சிங்க்ரனைசேஷன் ஆஃப் டேட்டா. சிங்க்ரனைசேஷன் ஆஃப் டேட்டா, சிங்க்ரனைசேஷன் அப்படின்னா என்னென்னா, வசந்தன்கோ இருக்குது, வசந்தன்கோவுக்கு இந்தியா பூரா 400 பிரான்ச் இருக்குது, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, அது மாதிரி. பட் அதனுடைய என்டையர் கண்ட்ரோலும் ஹெட் ஆஃபீஸ் வந்து டி நகரில் இருக்குது. ஸோ யார் சேல்ஸ் என்ட்ரி போட்டாலும் இங்கே வந்து விழுந்துடும் ஒரு காப்பி. அங்கங்கே ஒவ்வொரு பிரான்ச்லேயும் தனித்தனியாக சர்வர் இருக்கும், எல்லா சர்வரும் சேர்ந்து மொத்தமாக இங்கே வந்து ஹெட் ஆஃபீஸில் அது சிங்க் ஆகிடும். அது தட் இஸ் கால்டு சிங்க்ரனைசேஷன் அப்படின்னு பேர். ஆல்ட் ஜி, இந்த ஆல்ட் ஜி எதுக்காக இருக்குது? இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், திருவள்ளுவர் மனைவி வாசுகி. ஓகேவா? ஆல்ட் ஜி எதுக்காக இருக்குது? திருவள்ளுவர் மனைவி வாசுகியை ஞாபகம் வச்சுக்கோ. நீ ஒரு வேலை பண்ணிகிட்டே இருக்க, உனக்கு இன்னொரு வேலை செய்யணும்னு தோணுது, அப்போ வந்து நீ என்ன பண்ணலாம், ஆல்ட் ஜி யூஸ் பண்ண. அடுத்தது ஆல்ட் ஓ, இம்போர்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் ஓ எதுக்கு இருக்குது அப்படின்னா, இப்போ ஏன்னு ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் நீ வந்து இன்வென்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்க, மாஸ்டர் கிரியேட் பண்ணியிருக்க, லெட்ஜர் கிரியேட் இருக்க. அதே மாதிரி ஒரு செட்டு இன்னொரு கம்பெனியில் வேணும், பிங்கிற கம்பெனியில் வேணும். அப்போ இந்த கம்பெனியில் இருக்கிற இன்வென்ட்ரிலாம் அந்த கம்பெனிக்கு கொண்டு போகணும் அப்படின்னா டேலியில் நீங்கள் வந்து 2 வகையில் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் வந்து 6 ஃபார்மேட் இருக்குது. எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபார்மேட் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த ஒரு கம்பெனி இருக்குது, பேலன்ஸ் ஷீட்டு. இப்போ இந்த பேலன்ஸ் ஷீட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுற பாருங்கள், ஆல்ட் இயில் போய்ட்டு கரண்ட்டு, அதில் கான்ஃபிகரில் போய்ட்டு ஃபைல் ஃபார்மேட் பாருங்கள். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபைல் ஃபார்மேட் இருக்குது பாருங்கள். ASCII கேரக்டர் கமா டெலிட்டட், எக்ஸல் ஃபைல், எக்ஸல் ஷீட்டு, HTML, PDF, JPG, PDF, XML. ஸோ உனக்கு இப்போ 6 வகையான ஃபார்மேட் இருக்குது. எதுக்கு? எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. பட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு உனக்கு 2 ஃபார்மேட் தான் இருக்குது. ஆல்ட் ஓவில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாஸ்டர் இம்போர்ட் பண்ணிக்கலாம், டிரான்சாக்ஷன் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா உனக்கு 2 ஃபார்மேட் தான், ஒன்று எக்ஸல், இன்னொன்று XML. எக்ஸல் ஃபார்மேட்டாக இருந்ததுன்னா அதை வந்து எப்படி பண்ணணும்னா, எக்ஸலில் போட்டுட்டு இம்போர்ட் பண்ணிட முடியாது. ஒன்று டேலிக்கு ஏற்ற மாதிரி மேப்பிங் டெம்ப்ளேட் முதல்ல நீங்கள் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேப்பிங் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி முதல்ல அக்கௌண்டிங் மாஸ்டர் இம்போர்ட் பண்ணணும், அப்புறம் இன்வென்ட்ரி மாஸ்டர் இம்போர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன்ஸை நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம். முதல்ல அக்கௌண்டிங் மாஸ்டர் அல்லது இன்வென்ட்ரி மாஸ்டர், நீ எதை இம்போர்ட் பண்ண போறியோ அதனுடைய மாஸ்டரை முதல்ல இம்போர்ட் பண்ணணும். அந்த மாஸ்டரை இம்போர்ட் பண்ணுறதுக்கு முதல்ல மேப்பிங் பண்ணணும். ஓகேவா?
அந்த மேப்பிங் ஒர்க்லாம் தெரியணும். அது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு வரும்போது உங்களுக்கு நம்ம சொல்லித் தருவோம். ஸோ இம்போர்ட் வந்து நீ 2 வகையில் தான் பண்ண முடியும். ஒன்று எக்ஸல் டு டேலி. அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலில் டேலிக்காரன் ஒரு எக்ஸல் ஃபார்மேட் கொடுத்துருக்கான், அந்த ஃபார்மேட்டில் ஒன் டேட்டா தூக்கி போடலாம், அது ஒரு மெத்தட். அப்படி இல்லை மேப்பிங் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி நீ போடலாம், இது 2வது மெத்தட். அதே மாதிரி டேலி எக்ஸ்எம்எல் கோடு எக்ஸ்எம்எல் தெரிஞ்சவங்க டிடிஎல் எழுதி உள்ள டேலி எக்ஸ்எம்எல் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணி உள்ளே போட முடியும், இது 2வது மெத்தட். இதை தவிர வேறு மெத்தடு கிடையாது. ஒன்று எக்ஸ்எம்எல் டேலி எக்ஸ்எம்எல்லாம் உள்ளே கொண்டு வரலாம், அல்லது எக்ஸலில் மேப்பிங் டெம்ப்ளேட் மூலிமா கொண்டு வரலாம். இந்த 2 மெத்தட் தான், வேறு மெத்தட் கிடையாது. பட் இதுவே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. பிடிஎஃபா, எக்ஸலா, கமா டெலிட்டட் அஸ்கி கேரக்டர், நிறைய மெத்தட் இருக்குது. ஜேசன் ஃபார்மேட், இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ ஆல்-to-o இம்போர்ட்டில் என்னென்ன இருக்குது? மாஸ்டர் இம்போர்ட் பண்ணலாம், டிரான்சாக்ஷன் இம்போர்ட் பண்ணலாம், பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா பேங்க் டீட்டெயிலில் பேங்க் எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம். நிறைய இருக்குது எக்ஸல். ஓகேவா? ஆல்-to-e இம்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே நீங்கள் இதெல்லாம் இருக்குது. அடுத்தது ஆல்-to-m ஷேர். முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா டேலியிலேருந்து மெயில் அனுப்ப முடியும். ஆல்-to-m அப்படின்னா மெயில்னு வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்-to-m ஷேர். ஏன்னா நீ வந்து இப்போ நீ ஷேர் பண்ணுறது வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்குது எல்லாத்தையுமே. ஸோ அதனால் அவன் ஷேர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான். துளசி நீங்கள் ஏற்கனவே வந்தீங்களா துளசி? ஏன் இன்னொரு வாட்டி வைங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று மெயில் அனுப்பலாம், அல்லது ஆல்-to-m வாட்ஸ்அப். ஓகேவா? வாட்ஸ்அப் இருக்குது, அது பண்ணலாம். அதர்ஸில் போனீங்கன்னா என்னென்ன ரிப்போர்ட் இருக்கோ அந்த ரிப்போர்ட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் மெயில் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்தது பிரிண்ட்டில் கரண்ட்டை பிரிண்ட் பண்ணணுமா, மற்றதை பிரிண்ட் பண்ணணுமா? இப்போ இந்த பேலன்ஸ் ஷீட் வேணும் அப்படின்னா இந்த பேலன்ஸ் ஷீட் எனக்கு பிரிண்ட் வேணும்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும் இந்த மாதிரி. இது முதல்ல ப்ரீவியூ காட்டும், அதுக்கப்புறம் பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? அடுத்தது F1 ஹெல்ப்பு. F1ல் என்னென்ன இருக்குங்கிறது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. டேலி ஹெல்ப்பு, இப்போ நீ எந்த சாப்டரில் இருக்கியோ அது தொடர்பான ஹெல்ப் வரும். நீ எந்த ஸ்க்ரீனில் இருக்கியோ, இப்போ நீ பேலன்ஸ் ஷீட் பார்க்குற ஸ்க்ரீனில் இருந்தேன்னு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா நீ எந்த ஸ்க்ரீன் இருக்கியோ அந்த ஸ்க்ரீனுக்கு தொடர்பான எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே இருக்கும். பேலன்ஸ் ஷீட்னா என்ன, எப்படி பேலன்ஸ் ஷீட்டை வியூ பண்ணுறது, என்னென்ன ஷார்ட்கட் இருக்குது, என்னென்ன மெத்தட் இருக்குது, எல்லாமே இதில் வந்துடும். என்னென்ன மெத்தட் இருக்குது, எப்படி வியூ பண்ணணும், கம்பேர் பண்ணுறதுனா எப்படி கம்பேர் பண்ணுறது, குரூப்பை வந்து சேஞ்ச் ஆர்டர் ஆஃப் குரூப்போட ஆர்டரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆர்டரில் எப்படி சேஞ்ச் பண்ணுறது. ஓகேவா? பொசிஷன் ஆஃப் இண்டெக்ஸ் இன் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் பண்ண முடியும். ஓகே. F1ல் வேறு என்ன இருக்குது பாருங்கள். வாட்ஸ் நியூ, இப்போ வந்து புதுசாக என்ன வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ நீங்கள் டேலி 4.0 வச்சுருக்கீங்க, 5.0 அல்லது 6.0 லேட்டஸ்ட் ரிலீஸ் வந்திருக்கு அப்படின்னா அந்த லேட்டஸ்ட்க்கு வந்து ரிலீஸ் நோட்ஸ் கொடுத்துருப்பான். அந்த ரிலீஸ் நோட்ஸில் என்னென்னலாம் புதுசாக வந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4.1ல் வந்து என்ன புதுசாக வந்திருக்கு அப்படின்னா உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் டீலு மேண்டட்ரி, அதனால் அதை கொண்டு வந்துருக்கான். ஸோ இந்த மாதிரி என்ன இருக்கோ அதை வந்து சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா F1 ஹெல்ப்பில் இருக்குது. அடுத்தது வந்து அப்கிரேட். இப்போ வந்து டேலி 4.1ல் இருக்குது, இதை நீங்கள் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா அப்கிரேட் பண்ணிக்கலாம். டேலி ஷாப்பு. டேலி ஷாப் அப்படின்னா என்ன? டேலி ஷாப்னா ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
டேலி ஷாப் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நீங்கள் ஒரு இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இம்போர்ட் பண்ணும்போது 2 ஃபார்மேட்டில் தான் பண்ண முடியும். ஒன்று XML, இன்னொன்று எக்ஸல். எக்ஸலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை இம்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னா, எப்படி இம்போர்ட் பண்ண முடியும்னா, டேலி டிஃபால்ட்டாக 2 எக்ஸல் ஷீட் கொடுத்துருக்கோம். அந்த டிஃபால்ட் டெம்ப்ளேட்டுக்குள்ளே உன் டேட்டாவை போட்டுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்க, அந்த சாஃப்ட்வேர்லேருந்து டேட்டா இந்த சாஃப்ட்வேருக்கு வரணும். அதெல்லாம் எக்ஸல் பண்ணுமான்னா பண்ணாது. அதுக்கு வந்து நீங்கள் டிடிஎல் ப்ரோக்ராம் எழுதி ப்ரோக்ராமரை கூப்பிட்டு ப்ரோக்ராமர் எழுதி அதுக்கப்புறம் தான் இதை வந்து இங்கேருந்து அங்கே போகிற மாதிரி பண்ண முடியும். ஓகேவா? அதுதான் இந்த மாதிரி பண்ண முடியும். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேலி ஷாப்பில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அதுதான் ஒடியாந்த இப்போ. இப்போ டேலி ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிடிஎல் ப்ரோக்ராம் எழுதி வச்சுருப்போம். நிறைய டிடிஎல் ப்ரோக்ராம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி ப்ரீவியஸ் பேலன்ஸ் தெரியணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். 9000 பேர் ஏற்கனவே வாங்கியிருக்கான். சிக்னேச்சர் வேணும் உன்னோட இன்வாய்ஸில், 8000 பேர் வாங்கியிருக்கான். இம்போர்ட் மாஸ்டர் 7000 பேர் வாங்கியிருக்கான். டபுள் டிஸ்கவுண்ட், 2 டிஸ்கவுண்ட். டேலியில் ஒன்று தான் வரும், உனக்கு 2 டிஸ்கவுண்ட் வேணும். என்ன பண்ணுறது? உன்னோட இன்வாய்ஸை கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது. பேங்க் ஸ்டேட்மெண்ட், டீட்டெயில்டு பேலன்ஸ் ஷீட் வேணும். ஸோ இந்த மாதிரி உன்னுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட், ஸ்டாச்சுட்டரி, பேங்கிங், ஆடிட், ஃபிக்ஸட் அசெட்டு. இப்போ ஃபிக்ஸட் அசெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசெட் ஆஸ் பர் த கம்பெனிஸ் ஆக்ட் உனக்கு வேணும் அப்படின்னா நீ வாங்கிக்கலாம். இந்த மாதிரி உனக்கு நிறைய இருக்கும், டிடிஎல்ஸ் இருக்கும். இந்த டிடிஎல் வந்து பார்த்தீங்கன்னா யார் எழுதுறா அப்படின்னா என்ன மாதிரி வெளியாட்கள் எழுதி அதில் டேலியில் போடுவாங்க. டேலி அதை பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டான் அப்படின்னா டேலி வந்து தன்னுடைய வெப்சைட்டில் போட்டு அவனுக்கு ஒரு பிஸ்னஸ் ப்ரமோஷன் கொடுக்கும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு பிஸ்னஸ் ப்ரமோஷன், தட்ஸ் ஆல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். டாப் மெனுவில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டோம். ஆல்ட் கேல என்னென்ன இருக்குது, ஆல்ட் ஒயில் என்னென்ன இருக்குது, ஆல்ட் இசட்டில் என்னென்ன இருக்குது, ஆல்ட் ஓவில் என்னென்ன இருக்குது, ஆல்ட் ஈயில், ஆல்ட் எம்மில், ஆல்ட் பியில், F1ல் என்னென்ன இருக்குது, ரைட் பட்டன் ரைட் ஹேண்ட் சைடில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ முதல்ல F2 டேட்டு, F3 கம்பெனி. கம்பெனிக்குள்ளே வவுச்சரில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய இருக்கும். ரைட் பட்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைன் கான்ஸ்டன்ட் ஆன் ஆல் ஸ்க்ரீன், F2, F3, F12. இது எப்போதுமே மாறாது. டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் இன் டிரான்சாக்ஷன் மாஸ்டர் அண்ட் ரிப்போர்ட். கண்ட்ரோல் பி, கண்ட்ரோல் ஹெச், கண்ட்ரோல் ஜே. இது பட்டன் வந்து ஸ்டாண்டர்டு, பட் வந்து மாறி மாறி பண்ணுவது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் இன் டிரான்சாக்ஷன் மாஸ்டர், F4 அண்டு F10. சிலது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எஃப், கண்ட்ரோல் ஹெச், ஆக்ஷன்ஸ் ஒன்லி இன் வவுச்சர். வவுச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் ஒன்லி இன் வவுச்சர்ஸ்னால் இது கண்ட்ரோல் எஃப், கண்ட்ரோல் ஹெச், கண்ட்ரோல் ஐ இதெல்லாம் வவுச்சர்ஸில் மாத்திரம்தான் வரும், பாக்கி எங்கேயும் வராது. இந்த ஸ்க்ரீனை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ. ரிமைன் கான்ஸ்டன்ட் ஆன் ஆல் ஸ்க்ரீன், எல்லா ஸ்க்ரீன்லேயும் F2, F3, F12 இருக்கும். அக்கௌண்டிங் வவுச்சர் வி பார்த்தீங்கன்னா F2, F3, F12 இதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ரெசிப்ட் F6, பேமெண்ட் F5, கான்ட்ரா F4, சேல்ஸ் F8. இதில் வந்து பார்த்தீங்கன்னா F2, F3, F12 வந்து கான்ஸ்டன்ட்டு. இப்போ எது ஓப்பனில் இருக்கோ அது க்ளோஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சேல்ஸ் ஓப்பனில் இருக்குன்னா இங்கே சேல்ஸ் ஆஃபில் இருக்கும். அது இல்லாமல் வேறு என்னென்ன வவுச்சர் போக முடியும்? கான்ட்ரா, பேமெண்ட், ரெசிப்ட், ஜேர்னல், பர்ச்சேஸு. இதுக்கப்புறம் வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா F10 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் இல்லாத வவுச்சர்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் இத்தனை வவுச்சர்ஸ் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது இல்லாமல் கண்ட்ரோல் ஹெச், கண்ட்ரோல் ஐ, கண்ட்ரோல் ஹெச், கண்ட்ரோல் ஐ, அப்புறம் கண்ட்ரோல் பியா 3 சொன்னேன். கண்ட்ரோல் எஃப், கண்ட்ரோல் ஹெச், கண்ட்ரோல் ஐ. ஓகேவா? கண்ட்ரோல் எஃப் ஆட்டோஃபில், இங்கே ஒன்றும் இல்லை இப்போதைக்கு ஃபில் பண்ணேன். F7ல் பாருங்கள், இல்லை ஒன்றும் ஃபில் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு இல்லை, அதனால் இல்லை. கண்ட்ரோல் எஃப் சேஞ்ச் மோடு. ஏன் இங்கே சேஞ்ச் மோடு ஆஃப் ஆகிருக்கு அப்படின்னா இது சிங்கிள் என்ட்ரி மோடு. சப்போஸ் இது பேமெண்ட் மோடு போனீங்கன்னா சேஞ்ச் மோடு பார்த்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரியா டபுள் என்ட்ரியா. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு சேல்ஸ் என்ட்ரி போனீங்க அப்படின்னா
சேஞ்ச் மோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஐட்டம் இன்வாய்ஸ், அக்கௌண்டிங் இன்வாய்ஸ், ஆஸ் வவுச்சர். ஆனால் ஆஸ் வவுச்சர் வந்தது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரி மோட் கிடையாது, ஒன்லி டபுள் என்ட்ரி மோட். ஸோ ரைட் பட்டன்ஸ் என்ன இருக்குது, F2ங்கிறது டேட்டு, F3ங்கிறது செலக்ட்டு, F12ங்கிறது கான்ஃபிகரேஷன், ரிமைன் கான்ஸ்டன்ட், எல்லாத்துலேயும் இது காமனாக இருக்கும். அது டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் இன் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது கண்ட்ரோல் பி, கண்ட்ரோல் ஹெச், கண்ட்ரோல் ஜே. கண்ட்ரோல் ஹெச் சேஞ்ச் வியூ. டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் இன் டிரான்சாக்ஷன் மாஸ்டர் அண்ட் ரிப்போர்ட் F4 அண்ட் F10. ஒன்லி வவுச்சர்ஸில் மாத்திரம்னா கண்ட்ரோல் எஃப், கண்ட்ரோல் ஹெச், கண்ட்ரோல் ஐ. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? அதுக்கப்புறம் ஆல்ட் ஜின்னு ஒன்று இருக்குது. அது எப்போ வேணாலும் என்ன வேணால் பண்ண முடியும். ஆல்ட் ஜி, கோ டு சர்ச் ஃபீல்டு. ஒரு இன்வென்ட்ரி கிரியேட் பண்ணணும், ஒரு மாஸ்டர் கிரியேட் பண்ணணும், ஒரு லெட்ஜர், ஒரு குரூப்பு, அந்த மாதிரி நீங்கள் எதை கிரியேட் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதனுடைய தொடர்ச்சியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இதோட தொடர்ச்சியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவை அதையும் பாருங்கள். இன்றைக்கி போட்ட வீடியோ கொஞ்ச நேரம் கழித்து ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் போடுறேன், அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சரையும் கொஞ்சம் வியூ பண்ணுங்கள். மற்ற பேட்ச்லேருந்து வந்தவங்கெல்லாம், மற்ற பேட்ச்லேருந்து நீங்கள் வந்துட்டீங்கன்னா அந்தந்த பேட்ச்சில் போய் அட்டண்டன்ஸ் போடுங்க. இந்த பேட்ச்சில் உள்ளவங்க மாத்திரம் இப்போ இருங்க, மற்றவங்க கிளம்பலாம். போதும். நான் இதுக்கப்புறம் ஏன்னா என்னால் பேச முடியல, முன்னாடி தான் ஒரு 1/2 ஒரு வீடியோ போட்டேன், இப்போ ஒரு 1/2 போட்டேன், இன்னொரு 1/2 கழித்து இன்னொரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ. நன்றி கூறி விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.